Hi friends, இன்னைக்கு நம்ம சோயா 65 எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சூப்பரான சோயா 65. நம்ம நார்மலா சிக்கன் 65லாம் சாப்பிட்டு இருப்போம் फ्रेंड्स. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்க. அந்த டேஸ்ட்டை விட இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் फ्रेंड्स. ரொம்ப குயிக்கா நம்ம வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிரலாம். பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் फ्रेंड्स. குழந்தைகளுக்கு நீங்க இத ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், நெய் சாதம், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்களை புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் லிங்க்ஸ் எல்லாமே கீழே நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதையும் மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சோயாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ தண்ணி நம்ம விட்டாச்சு, கொஞ்சம் நேரம் ஊறிடட்டும். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் எடுத்தாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் போல் இதில் விட்டுடலாம். இப்போ இந்த சோயா முங்குற அளவுக்கு தண்ணி நம்ம விடணும், அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். நம்ம ஆல்ரெடி சோயா தண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கட்டியாக இருந்துச்சு, தண்ணியில் போட்டோடனே நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இது அப்படியே நம்ம கடாயில் போட்டுருவோம். இது ஃபுல்லாக நல்லா இப்போ வேகணும். நம்ம வேகும்போது கொஞ்சம் உள்ளே அழுத்தி விடணும். நல்லா பபிள்ஸ் மாதிரி தண்ணி நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. அதான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது. இது கொஞ்ச நேரம் நம்ம வேக விடுவோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இப்படி அமைக்க விட்டோன்னா 1-2 வேகாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா வெந்துடும். இல்லைனா ஒரு சிலது வேகாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா கொதித்து வருது பாருங்கள் தண்ணி. இந்த நேரம் நம்ம நல்லா கொஞ்சம் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா 1-2 வேகாமல் இருந்தாலுமே நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. மேக்ஸிமம் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். தெரியுதுங்களா, நல்லா ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு. முதல்ல இருந்ததுலேருந்து இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது நம்ம வெந்துருச்சான்றதை பார்த்துடலாம். ஸ்போக் ஸ்பூனை வச்சு அமுக்கி பார்க்கணும். ஸ்போக் ஸ்பூனை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் குத்தி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நல்லா வெந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி அப்போ தான் கீழே இறங்கும். ஓகே, எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம். ரைட், ஓவர். மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டோம் பாருங்கள். தண்ணி நல்லா வந்துருச்சு. இனி நம்ம மசாலா என்னென்ன இதில் சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிக்கலாம். நம்ம சிக்கன்லலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. சோயா 65 எனக்கு சோயானாலே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சோயா பீன்ஸ் பிடிக்கும், சோயா சாஸ் பிடிக்கும். சோயானாலே எல்லாமே ஃபாத்திமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் தான். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் போட்டாலே பாருங்கள் எப்படி சாஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகே, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது.
அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்க்க மாட்டேன். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிருவேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆனாலுமே வந்து கெட்டு போகாது, வெளியிலவே வைக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரீஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 6 மாதம்னா கூடமே நல்லாவே இருக்கும். இது ஒன்றும் கெட்டு போகாது. வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அப்பப்போ அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்கு நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கு பிறகு இஞ்சியுமே அதே மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுக்கிருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அரைக்கணும். இது 2-3 நாள் அரைக்கணும். காலி ஆயிடுச்சு. இஞ்சி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதால வேண்டி சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. ஸோ இதில் இருந்தும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதில் மேக்ஸிமம் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கும்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஓகே, அதுக்கு பிறகு மசாலா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வாழை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. காரமும் நல்லா சூப்பராக பிடிக்குது. இது வாழை, இது 10 ரூபா தான். இது இந்த பேக்கெட் வந்து 1 தான் நான் இப்போ இதில் வந்து சேர்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்தாச்சு. மேக்ஸிமம் மசாலா இவ்வளோ தான். 65 மசாலா தான் மெயின் ஐட்டமே இதில். நமக்கு இந்த காரமும் நமக்கு பத்தலை அப்படின்னும் பொழுது நீங்கள் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறதா இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இது கூட பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் போல் பிழிஞ்சிங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இதில் லெமன் பிழியலை. நீங்கள் வந்து லெமன் கூட கொஞ்சம் போல் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த 65 டேஸ்ட் இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா வந்து எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வந்து இருக்கட்டும். அப்போ தான் இந்த உப்பு காரம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே அப்படி இறங்கிடும். நம்ம பொரித்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு நம்ம எதுக்காக வேண்டி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பு தன்மைக்காக வேண்டி. அதனால் இதை நம்ம ஃபைனலாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கார்ன் மாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான் கார்ன் மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு மட்டுமே போதுமானது. அதை நீங்கள் லாஸ்ட்டாக போடும் பொழுது பொரிக்கும் பொழுது நீங்கள் இதை போட்டு விரவி பொரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். ஸோ அதனால் வேண்டி தான் நம்ம இப்போ இதை நம்ம ஃபைனலாக போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம அரிசி மாவு கலந்ததால் வேண்டி கை விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நம்ம ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக காரம் வந்து சரியாக வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வேண்டி இப்போ இந்த அரிசி மாவு நம்ம போட்ட உடனே நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, டன். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி விட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. இது நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்குது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை நம்ம போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். ஆமாம், எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுருவோம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வேண்டாம், நார்மலாகவே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். 65 கலர் ஆக்சுவலி, சரிங்களா? அந்த கலர் பார்த்தீங்கனாலே நீங்களே வந்து அழகாக எடுத்துடுவீங்க. நல்லா வந்து பொரியணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெறுமனே கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் இதுக்கு ஆப்டான ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து நெய் சாதம்,
அப்புறம் சாம்பார் சாதம், ரச சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இதை வந்து வெறும்னே குழந்தைங்க வந்து பொரிச்சு வச்சிங்கன்னா கூட சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. வெளியில் நம்ம கடைகளில் வந்து வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸஸை விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஓகேங்களா? நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகுது. நல்லா ரோஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் போல் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 65 கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல கலர் வந்திருக்கு, ரெட்டிஷாக வந்திருக்கு. இந்த சிக்கன் மாதிரியே நல்லா இருக்கு. சிக்கன் 65 மாதிரி இருக்கா? வாசனையே இந்த 65 பொரிக்கும் போது வாசனை வரும்ல, அந்த வாசனை நல்லா சூப்பராக வருது, கம கமன்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்ம வந்து பொரிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. அதையும் அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் போட்டு. மீதம் உள்ளதையும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து 230 கிராம் கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கான மசாலா தான் நீங்கள் பார்த்துங்க. அது நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா வந்து கூட குறைய நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சோயா 65 இஸ் ரெடி. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே புதுமையான ஒரு டேஸ்ட்டில் வந்து இது இருக்கும். நீங்கள் நார்மலாக 65லாம் வந்து சாப்பிட்ருப்பீங்க. அந்த 65ஐ விட இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் இது வந்து சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு டிஷ் இது. சாப்பாட்டுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், நார்மலாகவுமே வந்துட்டு சாப்பிட்றதுக்குமே வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து சோயா 65 செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.